கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த திருநாரையூர், நடுத்தட்டு, பிள்ளையார்த்தாங்கல் உள்ளிட்ட 3 கிராமங்கள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக வீராணம் ஏரியிலிருந்து சுமார் 18,000 கன அடி வரை நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளது. கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற திருநாரையூன்ற கிராமம். இந்த கிராமத்தில் நேற்று வீராணம் உபரி நீர் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 18,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டதுனால இந்த பகுதியில் உள்ள கிராமங்கள்லாம் வெள்ள நீர் சூழ்ந்துருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு விளைநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கி இருக்கு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் தீயணைப்புத் துறையினர் அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களை படகுகள் மூலம் மீட்டெடுக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டமங்கலம், குமராட்சி உள்ளிட்ட பகுதிகளில், திருநாரையூர், நடுத்திட்டு இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இந்த கிராம பகுதிகளில் வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள்லாம் முழுவதுமே இப்போ வெள்ள நீர் சூழ்ந்துருக்கு. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியிலேருந்து பொதுமக்களை மீட்டெடுக்கிறதுக்கு தீயணைப்புத்துறை படகுகள் மூலம் கூட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள்லாம் அருகாமையில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்தில் தற்சமயம் அவங்களை தங்க வச்சுருக்காங்க. இந்த பகுதிகள்லாம் உடனடியாக வெள்ள நீர் வடிவதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதி கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அருகாமையில் பைபாஸ் சாலை போட்டிருக்காங்க. அந்த பைபாஸ் சாலை போடும்போது இந்த பகுதியிலேருந்து குறிப்பாக இந்த மாதிரி தண்ணி திறந்து விடும்போது அந்தாண்ட போகிறதுக்கு வழி இல்லாமல் இந்த பைபாஸ் சாலை போட்டதுனால அடைப்பு ஏற்பட்டதுனால இந்த தண்ணிலாம் அப்படியே தேங்கி நிற்கிது. அது உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதிகளில் வெள்ள நீர் வடிகிறதுக்கான வழிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.